நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இணக்கமாக இல்லை என்று பலமுறை பலர் சொல்லியும் அதை மறைத்து வந்தது திமுக. கத்திரிக்காய் முத்தினால் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். இதோ வந்துவிட்டது. கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு என்று என்னென்னவோ சொல்லி எப்படியாவது திமுகவை கழட்டி விட்டுவிடலாம் என்று எண்ணியிருந்த ராகுல் காந்தியின் திட்டத்தில் மண் அள்ளி போட்டு விட்டதாலும் களத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வேலையும் செய்யாமல் திமுகவினர் தீண்டாமையை கடைபிடிப்பதையும் கேள்விப்பட்டு கொந்தளிப்பில் இருக்கிறார் ராகுல் காந்தி. இன்று வரை திமுக கூட்டணிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை. கேரளாவிலும் புதுச்சேரியிலும் பிரச்சாரம் செய்ய வந்த ராகுல் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து கூட வைக்கவில்லை. தங்கள் கட்சிக்காக ஓட்டு கேட்டாவது வாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சி அவரை கெஞ்சி கூத்தாடி வர வைத்து விட்டது. ஆனால் அவர் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய போவது இல்லை என்று திமுகவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம்தான் வேடிக்கையே. அதை நீங்களே கேளுங்கள். ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு ஷஃபிள் ஆகக்கூடாது. ஒரு பக்கம் பண்ணுறாரு, நாங்கள் ஒரு பக்கம். திமுக சார்பில் நேரம் இல்லை என்பதால் இருவரும் ஒரே மேடையில் தோன்றவில்லையாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. திமுக காங்கிரஸ் ஒருவர் மீது ஒருவர் கடும் அதிருப்தியில் இருப்பதால் இப்போது அவர்களின் பஞ்சாயத்து ஊர் அறிந்து கிடக்கிறது. கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக மேடை ஏறுவார்கள் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள் திமுகவினர். ஆனால் திமுக கூட்டணியையே ராகுல் முற்றிலுமாக புறக்கணித்திருப்பது திமுகவினரையும் கூட்டணி கட்சிகளையும் கொதிப்படைய செய்திருக்கிறது. அதே சமயம் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி 4 முறை தமிழ்நாடு வந்தார். ஆனால் இதுவரை ஒரு முறை கூட டெல்லி காங்கிரஸ் தலைமையில் இருந்து யாரும் வந்து ஒரே மேடையில் பொதுக்கூட்டமோ அட்லீஸ்ட் பிரச்சார வாகனத்திலோ கூட ஏறவே இல்லை. இனி வரவும் மாட்டார்கள் என்று திமுகவே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டது. வழக்கமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றி பொதுக்கூட்டம் போடுவார்கள். அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். மேலும் களத்தில் மனக்கசப்புகள் நீங்கி தேர்தல் வெற்றிக்கு பெரும் பங்காற்றும். ஆனால் ராகுல் திமுகவை புறக்கணிப்பதில் இருந்து எந்த அளவுக்கு அவர் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார் என்பது தெள்ளத்தெளிவாக தெரிகிறது. இதனால்தான் முழுக்க அப்செட்டில் இருக்கிறார்கள் திமுகவினர். என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது திமுக தலைமை. அனைத்து மேடைகளிலும் ஒன்றாக தோன்றும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒற்றுமையால் இன்னும் வலுவடைகிறதா அதிமுக கூட்டணி? ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்ற திமுக அறிவிப்பால் ஸ்டாலின் ராகுல் ஈகோ மோதல் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதா? கட்டாய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த தயாராகிவிட்டதா காங்கிரஸ் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு திமுக சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணிக்குள் வெடித்த ஸ்டாலின் ராகுல் ஈகோ மோதல் கட்டாய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த தயாராகி விட்டதா காங்கிரஸுங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து திரு குரலார் கோபிநாதன் இணைகிறாரு, பாஜகவிலிருந்து திரு ஹரிஹரன் ராஜா இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைகிறாரு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ் இணைய இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். குரலார் கோபிநாதன் சார், இப்போ வழக்கமாக தேர்தல் அப்படின்னாலே பிரச்சாரத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டணி கட்சியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில் நின்று ஒன்றாக சேர்ந்து வாக்கு சேகரிக்கிறதும், இந்த கட்சிக்கு யார் தலைமை, இந்த கூட்டணிக்கு யார் தலைமையை வகிக்கிறாங்களோ அவங்க மற்ற கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்கும், எல்லாரும் ஒன்றா நின்று அந்த டிப்பிக்கல் போஸ், இதுதான் வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வழக்கமான பாணியில் நமக்கு எதுக்கு நம்ம புது ட்ரெண்டை செட் பண்ணுவோம் அப்படின்னு திமுக நினைக்குதோ, அதனால தான் யாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து மேடை ஏறலையோ? நியூ ட்ரெண்ட் செட்டிங் அது. அதாவது வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்வார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று. அதனால் திமுகவினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கட்சிகளில் உடைச்சிருக்காங்க, எத்தனை கூட்டணிகளை உடைத்திருக்கிறார்கள், அதனால் எப்படி இவங்க குளிர் காய்ந்தாங்க என்பது வரலாறில் தெரியும்.
நீங்கள் அப்துல் சமதையும் லத்தீஃபையும் மோத விட்டு அந்த கட்சியை உடைத்து இந்தியன் முஸ்லீம் லீக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்று பிரித்து பிறகு அப்துல் லத்தீஃபியை ரோட்டுக்கு நிற்க வைத்தவர் தான் திமுகவினுடைய தலைவர். அதே போல் தான் காயிதே மில்லத்தினுடைய பேரன் தாவூத் மியான் கானையும் இன்னைக்கு காதர் மொய்தீனையும் மோத வைத்து அதில் குளிர் காய்ந்தவர்கள் தான் திமுககாரர்கள். இன்றைக்கி காதர் மொய்தீனையே எனக்கு 5 சீட்டு தருவாங்கன்னு உள்ளே போனவரை 2 சீட்டு கொடுத்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல் தான் நீங்கள் ஏடிஎம்கேவை நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் வைத்துக்கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு இந்த கட்சியிலே பிரச்சனைகளை எழுப்பலாம் என்று நினைத்தார்கள். அதுவும் அவங்கள தோல்வி விட்டாங்க. இப்போ இவைகளெல்லாம் இவர்களுக்கு இப்போ பிரதிபலிக்கிறது. நீங்கள் எடுத்து நிச்சயமா அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நீ தெளிவாக தெரிஞ்சு, அதாவது எந்த கூட்டணியுமே அதனால் கட்டாயத்தினால அல்லது குறுக்கு வழியினால் ஒரு கூட்டணி அமைந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக நிலைத்து நிற்காது, அது வெற்றியும் தராது. அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு, அதுதான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் தெளிவாக தெரிந்து விட்டது, ராகுல் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவில் தான் இருந்தார். ஸோ இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார், தலைமையினுடைய ஆதரவோடு தான் நானும் காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவரும் விஜயை போய் சந்தித்தோம், பேசினோம் என்று சொல்கிறார். ஸோ அப்போ என்ன தெரிகிறது என்று சொன்னால் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை மறுத்து இன்னைக்கு செல்வ பெருந்தகையும் கார்கேயும் வைத்துக்கொண்டு நீங்கள் சோனியாவை போய் பார்த்து, நான் சொல்லலை, நக்கீரன் பிரகாஷ் சொல்லுகிறார், இந்த மாதிரி சோனியாவை போய் இவர்களும் செல்வ பெருந்தகையும் கார்கேயும் போய் பார்த்து அவரை மிரட்டி குறுக்கு வழியில் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை. அதனால எப்பொழுதுமே ஒரு கூட்டணி ஏன் சார் நீங்க ஒரு பிரச்சனையா பார்க்கறீங்க? இதுல என்ன இருக்கு பிரச்சனை? நிச்சயமா காங்கிரஸ்காரன் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தயாராகிட்டான். நீ மிரட்டி நீ கூட்டணி வச்சு அவன் சும்மா இருப்பாங்களா? ஸோ அதுதாங்க நான் சொல்ல வரேன். நீ காங்கிரஸ்காரர்களில் திமுக டிவிகேவோட போகிறதுக்கு பெரும்பான்மையானவர்கள் ஆதரவாக இருக்காங்க. தலைமையே அதுதான் விரும்புது. ராகுல் தான் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய ஸ்டார் தலைவர். ஸோ அவரே நினைக்கிறாரு. ஸோ அவர் நினைக்கிற பொழுது அந்த கருத்தை நீங்கள் குறுக்கு வழியில் நீங்கள் கார்கேவையும் இவரையும் வைத்துக்கொண்டு மிரட்டி காங்கிரஸை உடைத்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் இப்போ என்ன பொருள்? அப்ப நீங்க குறுக்கு வழியில மிரட்டி நீங்க கட்டாயத்தின் பேர்ல கூட்டணி வச்சதால ராகுல் சரி நீங்க சோனியா காந்தி கிட்ட தானே பேசுனீங்க, நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ? இல்ல, திமுக இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யும் என்பது அவருக்கு தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு நம்ம ஒரு பாடத்தை போட்டுவோம். பழி வாங்கிட்டாரா? நிச்சயமா. நீங்க அவங்க சரி சரி என்னதான் பழி வாங்குறதால இருந்தாலும் தோக்க போறது அவங்க கூட்டணி தான். அவங்க கூட்டணியே தோக்கணும். எப்படி காங்கிரஸுக்கு நான் போய் நான் இப்ப பிரச்சாரம் செய்யறேன், அவங்க தோக்கிறது எல்லாமே தோக்க போறது அது உண்மை, அதுல ஒண்ணு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா திமுகவுடன் சேர்ந்து நாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தீர்மானமா இருக்காரு, தெளிவாக இருக்கிறாரு. அதனால நீங்க போன தடவை நீங்க கேரளாக்கு வந்த போது இவர் நாம் போய் வழிஞ்சு நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாண்டிச்சேரியிலே அதேதான் ஒரே நாள்ல காலையில அவர் வந்தாரு, திரும்ப கோயம்புத்தூர்ல நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ வருகிற பொழுது கூட இவரை நான் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது என்கிற தீர்மானத்தில் அவங்க தெளிவா. இதுலயே நீங்க ஒரு முன்னேற்றமா பார்க்கல. ஏன்னா ராகுல் காந்தி வருவாரா மாட்டாரா, இவர் வரவே மாட்டாரு அப்படின்னு எல்லாம் பேச்சு இருந்தது. இப்ப வராருல, அதே ஒரு பெரிய முன்னேற்றமா நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஒன்னா இருந்தாதான் உங்களுக்கு அதாவது சந்தோஷமா? ஒரு கூட்டணி கட்சின்னா கூட்டணி அமைப்பதற்கு முன்பு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு கட்சியை பத்தி ஒருத்தர் குறை சொல்லுவாங்க, அந்த இந்த கட்சியை பத்தி குறை சொல்லுவாங்க. ஆனா கூட்டணி ஒன்று ஏற்பட்ட பிறகு யாரும் அதை குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க வெற்றியை நோக்கி தான் நடைபயணம் இருக்கும். ஆனா இப்பொழுது இவங்க கூட்டணி அமைத்த பிறகுதான் எல்லா கட்சியும் இப்ப போராடுறாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்ல, நீங்க எல்லா கட்சியுமே நீங்க அப்புறம் இவரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பிரேமலதா என்ன பேசுறாங்க, தமிழ்நாட்டில் பாலியல் குற்றமும் போதை அதிகமாக இருக்கிறது இவருடைய ஆட்சியில தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் அப்படின்னு பிரேமலதா அடுத்த நாள் சொல்லிட்டாங்களே, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இவர் எங்க அண்ணன் நல்லவர் ஆனா 5 கொலை தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி எங்க இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, ஆனா பாலியல் கொடுமையும் நீங்க போதை வஸ்துகளும் இங்க சரவளமா கிடைக்குது அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? அவர்களும் அது திருப்தியாக இல்லை. ஸோ அவர்களும் எரிச்சல்ல தான் இருக்காங்க.
ஸோ இந்த கூட்டணியில் நம்மளை ஏமாத்திட்டாங்க, கூட்டு வந்து எங்கெங்கெல்லாம் தோக்குமோ அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல கொடுத்துருக்காங்க தான் அந்த அம்மா இங்கே பேச ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் நீங்கள் விசிகே எடுத்துங்க. விசிகே என்னன்னா அவர் இப்போ ரெட்டை இலக்கத்தில் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுக்காத காரணத்தினால அவருடைய பழைய எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, ஆளுநர் ஷானவாஸ், இப்போ சங்க தமிழன், அப்புறம் பாலாஜி, இவரெல்லாம் ஒருத்தர் மாற்றி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. யாரும் வேலை செய்யலை. இன்னைக்கு அவர்களே பிரச்சனையில இருக்காங்க. அதே போல நீங்க இவர் இருக்காரு தலைவர், விசிகேனுடைய தலைவர் இருக்காருல்ல திருமாவளவன், அவர் காட்டுமன்னார் கோயில் அண்ணன் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கொண்டு போய் சீட்டை கொடுக்குறாருங்க. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய பொருத்தத்தை நீங்க பாருங்க. சரி சரி, திமுக தொடர்ந்து வச்ச விமர்சனம் இந்த தேர்தல் காலத்துல அதிமுக கூட்டணியை பத்தின விமர்சனம் தான். இப்ப அவங்களுக்கே அது பூமராங்கா வந்துருச்சுட்டீங்க. இப்ப திமுக கூட்டணியை பார்த்து எல்லாரும் விமர்சனம் செய்வாங்களே அப்படிங்கிற ஒரு குறுகுறுத்தல் கூட இருக்காது அவங்களுக்கு? இல்ல, நிச்சயமா இருக்கும். ஒரு கில்ட் இருக்காது. வெளியே அதை மறைக்கிறதுக்கு தான் இல்லாத போல அவர் சொல்லிட்டு இருக்காரு. அசிங்கமா ஆபாசமா பேச ஆரம்பித்தது. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தலில் நிச்சயமா தோல்வி வரும் என்பது தெரிஞ்சுதான் இந்த டீலிமிட்டேஷன் எடுத்துக்கிட்டாரு. நீங்க உடனே நீங்க உண்மையிலேயே இதுல என்னன்னா பெண்களுக்கு 33% ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சோ இந்த சட்டத்தை புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது ஏறக்குறைய 50% ஒதுக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலில். அப்பொழுதே சொன்னார்கள் 33% அகில இந்தியாவில் நீங்க பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும். உண்மையிலே கம்யூனிஸ்டில் இருக்கிற மாதர் சங்கமும் மற்ற மாதர் சங்கமும் இதை எடுத்து போராடணும். இருக்கிற பிரச்சனையை கருப்பு கொடி காட்டணுங்க. ஆமா, அதுக்காக தான் பெண்களுக்கு இந்த இட ஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்துல தான் ஸ்டாலின் இதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை இந்த தேர்தல் நிச்சயமாக பெண்களை தோற்கடிப்பார். பார்க்கலாம். திரும்ப வர நந்தகுமார் சார், என்னன்னா பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்ப திமுக அலையன்ஸ் எப்படி இருக்கு, அதிமுக அலையன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல. அதிமுக அலையன்ஸ் கிட்டத்தட்ட 4 முறை அவங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க. அந்த டிப்பிக்கல் போஸ்ட் கொடுத்தாச்சு. எல்லாரும் வந்து ஒரே மேடையில் டிடிவி தினகரனும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் நிற்பாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனால் திமுக இப்போ வரைக்கும் அது நடக்கலை, இனிமேல் அது நடக்க போகிறதும் இல்லைங்கிறது இன்னைக்கு அஃபிஷியலாகவே அவங்க சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும் பொழுது திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான ஓட்டங்கள் இருக்கும்? அதாவது இப்ப பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இப்ப ஐயா குரலார் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு கடைசி நிமிடம், ஏன் இந்த நிமிடம் வரைக்குமே திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க வந்து தாவேகா கூட போகணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் நம்ம அதை வச்சுனாச்சுக்கு ஒரு 28 சீட்டு கேட்டோம்னா இல்ல 30 சீட்டு கேட்டோம்னா இவங்க அப்படினாச்சுக்கு நமக்கு ஏதாவது வந்து ஒரு சரி அப்படிலாம் நாங்க கொடுக்க முடியாதுன்னு நம்மளை கழட்டி விடுவாங்க, நம்ம சந்தோஷமா போய் அங்க போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க என்னென்ன மிரட்டுறாங்களோ அத்தனை உருட்டல் மிரட்டலுக்கும் பணிஞ்சு வந்துருச்சு திமுக. பீகாரினுடைய சட்டசபை தேர்தல் வந்த போது 18 சீட்டுக்குள்ளார நாங்க சுருட்டிடுவோம் இவங்கள, அதுக்கு மேலலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவை விஜய்ங்கிற ஒரு நபரை பயன்படுத்தி திமுகவினுடைய கண்ணுக்குள்ளார விரல விட்டு ஆட்டி அந்த தண்ணி காமிச்சாம்பா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. இந்த தடவை காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தண்ணி காமிச்சு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. சோ அதுல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, அவங்களும் வந்து காங்கிரஸ் மீது போயிட்டா நம்ம என்ன பண்றதுங்கிற ஒரு படபடப்பு பதபதைப்புல அம்மையார் பிரேமலதா அவர்களை உள்ளார கூட்டிட்டு வந்து 2021 தேர்தல்ல வெறும் 2,157,000 வாக்கு 0.43% வாக்கு வாங்கின தேமுதிகக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 சட்டசபை சீட்டை கொடுத்தாங்க. அவங்க ஜென்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுகவை வந்து அது தீய சக்தி, அதை ஒழிக்கப்படணுங்கிறதுல பல நேர்காணல்கள்ல பல பிரச்சாரங்கள்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் 2011 கூட அதிமுக கூட கூட்டணிக்கு வந்தாரு, 16 கூட மக்கள் நல கூட்டணிக்கு போனாரே கூட திமுக கூட கூட்டணிக்கு போகவே இல்லை. அவருடைய முழு எண்ணப்பாடும் வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதா ஆரம்பத்துல இருந்தாரு. இப்ப அதையே தான் வந்து பிரேமலதா அம்மையாரும் அதே குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில இல்ல, அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வெளியே இருந்து திமுகவை ஒழிக்கணும்னு பார்த்தாங்க. இப்ப அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து ஐயா விஜயகாந்தனுடைய கனவை நிறைவேற்றத்துக்காக திமுக கூட்டணிக்குள்ளாரையே போய்
திருப்புற பக்கம் பூரா கம்மி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க வடிவேலூர். அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது என்னங்க பிரச்சனைங்க, பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை இருக்குது, போத கலாச்சாரம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்கிற அளவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஆடி போயிட்டாரு. இல்ல நந்தகுமார் சார் நிறைய ட்விட்டர் பார்த்திருப்பாரு போலயே, துரந்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க தேமுதிகவை, திமுக கூட்டணிக்குள்ள போன துரந்தர்னு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க அதை பார்த்து பேசுறீங்களோ? என்ன சார் இது கூட்டணி சார், அலையன்ஸ் அவங்க. நான் இந்த கருத்தை என்னைக்கு அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு சாயந்தரம் டிவி டிபேட்ல இருந்து இந்த கருத்தை சொல்லிட்டு ஆனா துரந்தர்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. ஆனா விஜயகாந்த் அவர்களுடைய ஏன்னா ஒரு கணவனுடைய கனவை நிறைவேற்றது தானே மனைவியினுடைய தலையாய கடமையா இருக்க முடியும். அப்ப அது வெளியே இருந்து நிறைவேற்றத்துக்கு சிரமம் இருக்கிறத விட நாங்க அங்கேயே உள்ளார போனோம்னா நம்மளுடைய காரியத்தை கனகச்சிதமா முடிச்சிடலாங்கிற மாதிரி அம்மையார் பிரேமலதா அங்க போயிருக்காங்களோங்கிறது நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா கூட்டணி உடன்படிக்கையில் அந்த சீட்டு வந்தது கூட இவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருந்த போது இதனால பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? அத்தனை கூட்டணி கட்சிகளும் பாதிக்கப்பட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் துண்ட உதறி தோல்ல போட்டு போயிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பார்த்து கொடுக்குறேங்க அப்படிங்கிற விரக்திக்கு போயிட்டாரு. பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்றாரு அவரு, மியூசிக் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க, கொஞ்சம் சேடான மியூசிக் போடுங்கன்னா நான் அழுகிறது தெரிஞ்சிடும், கொஞ்சம் சந்தோஷமான மியூசிக்க பேக்ரவுண்ட்ல போடுங்கன்றாரு. மதிமுக இருந்து வந்தவர் பேசுறது என்ன சொல்றாரு, நாங்க வெளியே சிரிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உள்ளாரதான் எங்களுக்கு ரத்த காயமாயி நிறைய உள்ளார கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. சிபிஐ ஒரு பக்கம், சிபிஎம் ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகள், அதாவது ஒரு படத்துலதான் வடிவேல் அவர்கள் ரொம்ப சோகமா இருப்பாரு, என்னப்பா அழுகலையான ஒண்ணு இல்ல நான் ஆள் போட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னு பாரு, வெளியே ஒருத்தர் வடிவேலுக்காக அழுதுகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சிக்காரங்க பூரா ஆள் போட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா அம்மையார் பிரேமலதா அவர்கள் உள்ளார போனனால. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்ப கூட சமீபமா அம்மையார் பிரேமலதா பேசும்போது விஜய விமர்சிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க மக்களுக்காக களத்துல நிக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படணும் அப்படின்றாங்க. என்னுடைய கேள்வி பல தடவை நான் கேட்டிருக்கிறேன், இந்த கடந்த 5 வருஷத்துல தேமுதிக அம்மையார் பிரேமலதா அவர்கள் எத்தனை களத்துக்கு மக்கள் நலனுக்காக போராடி இருக்காங்க? இந்த வார்த்தையை இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க, சரித்திரத்திலேயே நாங்க 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டதில்ல. போன தடவை 2021 சொன்ன டைலாக், சரித்திரத்திலேயே கையெழுத்து போட்டதுல நாங்க இந்த தடவை 10 சீட்டு வாங்கியே தீர்வோம்னாங்க. கடைசீட்ல புது வேர்ல்ட் ரெக்கார்டு இப்ப கிரியேட் பண்றாங்கன்னு அந்த மாதிரி இப்ப கம்யூனிஸ்டுகள் புது ரெக்கார்டு 5 கையெழுத்து போட்டு புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. சார் இப்ப நந்தகுமார் சார், இப்ப நீங்க சொன்ன எல்லா கட்சிகளும் மேடையில ஒரே மேடையில ஏறுறாங்க, வராங்க, இருக்காங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இதுல வராதது முதல்ல சீட்டு வாங்கி கன்ஃபார்ம் பண்ண காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். ராகுல் காந்திங்கிற அவ்வளவு பெரிய இமேஜ் இங்க இல்லாம போனது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம்? அவங்களுடைய சில பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த கை சின்னமே அந்த பேக்ரவுண்ட்ல எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம் வருது. அவங்களுக்கு காங்கிரஸ் தங்களோட இல்லைன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி அவங்க அறுவடை பண்றதே காங்கிரஸினுடைய பேனரை காமிச்சுதான் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அவங்க போலாமா வைக்கலாமாங்கிறத முடிவு பண்ணி கடைசியில காங்கிரஸ் இல்லைன்னா நம்மளுடைய தோல்வி ஊர்ஜிதம் ஆயிடுங்கிறது அவங்களுக்கு புலப்பட்டனால அவங்களையும் இழுத்து பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு இதுல துளி சம்மதம் இல்லை. நீங்க ஒண்ணு இல்ல, அவரு போன தடவை இங்க கோயம்புத்தூர் நினைக்கிற வந்தபோது ரோட்ல அந்த டிவைடர் எல்லாம் எட்டு குதிச்சு போய் ஸ்வீட் கடைக்கு போய் அண்ணனுக்கு அல்வா வாங்கிட்டு போறேன்னா வாங்கினாரு. ஆனா இப்பதான் தெரியுது அவர் ஸ்வீட் என்ன ஸ்வீட் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல, கடைசியில அல்வா தான் பரிமாறப்பட்டிருக்குது. அண்ணன் தம்பிக்கு கொடுத்த அல்வாவா இல்ல தம்பி அண்ணனுக்கு கொடுத்த அல்வாவாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பரஸ்பர உறவுல இருந்தவங்க ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட ஒரு டியர் பிரதர்ங்கிற வார்த்தை இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொது வழியிலயோ ஒரு ட்விட்டர்ல எங்கேயுமே திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருக்கு, இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொதுவெளியில திமுக கூட்டணி சார்ந்து ஒரு வார்த்தை ராகுல் காந்தி அவர்கள் வாயில இருந்தோ கையில எழுதுனதோ ஒரு இடத்துலயும் இல்லை. அப்போ முழுக்க இந்த கூட்டணியில இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே அவருக்கு உடன்பாடு இல்லை. இப்ப கூட அவர் பிரச்சாரம் பண்ண வர்றது யாருக்காகன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏதோ ஒண்ணு நம்ம கட்சிக்காரங்களே போயிட்டாங்களே, நம்ம பிடிக்கலன்னா கூட
நம்ம போய் ஆகணும், நம்ம ஒரு காங்கிரஸ் தலைவரா இருக்கணுமேங்கிறதுக்காக வராரு. நீங்க ஒண்ணு இல்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பெண்ணாகரத்துல வேட்பாளர் யாரு உங்களுக்கு? GKM மணியினுடைய பையன் நிக்கிறாரு. அவரு காங்கிரஸ்க்கு என்னைக்கு வந்து சேர்ந்தாரு தெரியுங்களா? மார்ச் 26ஆம் தேதி தான் காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. போன மாசம் 26ஆம் தேதியில, இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அவருக்கு காங்கிரஸ்ல சீட்டு. அப்ப ஐயா குரலாறு சொன்னாரு பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் போய் அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பேரை மட்டும் அவரு விட்டுட்டாரு. ஐயா கார்கே சொன்னாரு, செல்வ பெருந்தகை அவர்களை சொன்னாரே ஒழிய ப. சிதம்பரம் ஐயாவை அவர் சொல்ல மறந்துட்டார். ஏன்னா அவருதான் இந்த டீலிங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட போய் பேசி முடிச்சது. அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் என்னமோ பண்ணுங்க, நீங்க பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கீங்க, இது உங்களுடைய கடைசி தேர்தல். ஒரு வெறுப்பினுடைய உச்சத்துக்கு ராகுல் காந்திய போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இதுதான் கடைசி தேர்தல். அப்ப இந்த தேர்தல்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கீங்க, உங்களுடைய ஆட்சி காலம் இதோட முடியுது. இந்த 2026 தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழக காங்கிரஸ்ல அந்த கமிட்டியில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது வந்து உண்மையாலுமே ஜோதிமணி அவர்கள் இல்ல வந்து கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் அந்த உண்மையான காங்கிரஸ்காரர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் வளர்ச்சிக்காக இருக்கணும்னு. அவங்க எல்லாம் சேர்த்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்றதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பா இது காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் மறுசீரமைப்பு ஆக்கப்படுதா இல்ல தமிழக ஆட்சியே மறுசீரமைப்பு ஆக்கப்படுதாங்கிறதையும் இன்னும் விரிவாக பேசலாம். காங்கிரஸ் கட்சிக்காரரே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய கேள்விகளை வைக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவிருக்கிறோம். ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள்னு திமுக அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள் வெடித்த ஸ்டாலின் ராகுல் ஈகோ மோதல் கட்டாய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த தயாராகிவிட்டதா காங்கிரஸுங்கிற கேள்விக்கு தான் கருத்துரையாளர்கள் கருத்துக்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கனகராஜ் சார், கடந்த முறை பல தடவை நம்ம இங்கேயே விவாதம் நடத்திக்கிறோம், ராகுல் காந்தி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது. கண்டிப்பாக வருவார், நாங்கள் வந்து அந்த டிப்பிக்கல் போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் இருக்காது அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு. ஏதாவது வேற ஏதாவது வேலிட் ரீசன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனால் டைம் இல்லை அப்படின்ட்டாங்க. நிஜமாலுமே டைம் இல்லை. இப்போ கடந்த ஒரு வாரமாக அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பயண நேரம் இன்மைக்காகவும் மற்றும் புதிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் திடீரென மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு கொண்டு வந்து, அதாவது இல்ல ராகுல் காந்தி ஏன் வரலன்னு கேட்டா ஈரான்ல போர் நடக்குதுன்னு கூட சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆமாங்க, க்ரூட் ஆயில் வரலன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் சார் சொல்றேன் இருங்க, அதுக்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? புதுச்சேரிக்கு மட்டும் ஃளைட் போச்சா? என்னங்க இது? பதிலுங்க, சொல்றதை கேளுங்க. நீங்க இப்ப நான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டு இருக்கேன். இடைமறித்தா என்ன? நான் கேள்வி கரெக்டா பதில் சொல்றேன், கேளுங்க. அதாவது கரெக்டா சொல்றீங்களா? சரி, பாராளுமன்றத்தில் திடீரென கொண்டு வந்த 3 விதமான சட்டங்களை அதை எதிர்நோக்குவது எப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்ன எதிர்நோக்குனாரு? இவ்வளவு நேரம் அதுல பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. எப்படி வந்து எதிர்நோக்கலாம், ஏன் கொண்டு வந்தாங்க, அதை எப்படி நம்ம கிட்ட அது பேசியிருக்காரு. பாத்தீங்களா? 3 நாள் அவர் பேசினாரா? வாயே திறக்கலைங்க, வாயே திறக்கலைங்க. எங்க எந்த பார்லிமென்ட் பேசுறாரு? அவரு வேற ஊர்ல போய் பார்லிமென்ட் பேசுறாரா? நீங்க பாத்தீங்க ஒரு பார்லிமென்ட்ல பேசுறாங்க சார், நீங்க பாத்தீங்களா இல்லையா? டிபேட் வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. திங்கள் நீங்க தான் சொன்னீங்க, திங்கள் செவ்வாய் நோக்கி கொண்டிருக்கிறார். என்னத்தை அப்படி உற்று நோக்கி கொண்டிருக்கிறாருன்னு தெரியலையே. பில்லு வந்திருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு. ஏங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அதே டிபேட்ல அதே டிஸ்கஷன்ல அவரை பேச விடாம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கேசி வேணுகோபால் அவர் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறாரு, பேச விடாம இருக்கிறாருன்னு பிரதமரே பேசுறாரு. இல்லைங்க, என்னமோ நீங்க எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ராகுல் காந்தி பேசுறாரு, நீங்க பார்க்கலையாங்கறீங்க. பாராளுமன்றத்துல விவாதம் நடக்குது. இருங்க, என்னுடைய கேள்வி அது இல்ல. என்னுடைய கேள்வி, ராகுல் காந்தி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க இங்கு வருவாரா மாட்டாரா?
கண்டிப்பாக வருவார். கடைசி 2 நாள் சரி. வருவாருங்க. வருவாரு. கண்டிப்பா சரி வருவாரு. இருங்க, அடுத்து இருங்க, வருவாருன்றீங்கல்ல. வருவார். அடுத்தது எல்லா பக்கமும் 18ஆம் தேதி வராரு. இருங்க, 18ஆம் தேதி இன்னும் 2 வாரம் எல்லாம் கிடையாது. நாளைக்கு 18ஆம் தேதி. ஆமாங்க. சரி, 18ஆம் தேதி வராரு. பொன்னேரி சோழிங்கரெல்லாம் போறாரு. ஆமாங்க. ஏன் முதலமைச்சருடைய அந்த பொதுக்கூட்டத்துல அவர் கலந்துக்கல? அதுக்கு தான் வந்து அமைப்பு திமுக அமைப்பு செயலாளர் மூத்த சகோதரர் திரு RS பாரதி அவர்கள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் அப்பாயின்மெண்ட் 33 தொகுதிகள் அவர்கள் செல்ல வேண்டி இருப்பதன் காரணத்திற்காகவும் அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதே போல அருமைத் தலைவர் ராகுல் காந்திக்கும் பிரச்சார நேரம் இங்க சில தொகுதிகளை செய்ய வர இருங்க. ஆல்ரெடி திமுகவுல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? இங்க நீங்க வந்து சடனா தான் பிளான் பண்ணிருக்கீங்க காங்கிரஸ் கட்சி. இப்ப மு.க. ஸ்டாலின் வாகன பிரச்சாரம் பண்றாரா, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரா? ஈவினிங் டைம்ல வர இருங்க. ஈவினிங் டைம்ல பொதுக்கூட்டத்தில் தான் கலந்துக்கிறாரு. மேடை போட்டு அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அங்க அகாமடேட் பண்றாங்க. அவங்களுக்கும் அவங்கவுங்க தொகுதிக்கு போகணும், அவங்க கூட்டணி கட்சியினுடைய கட்சிக்காரங்களுக்கு போய் அவங்க பிரச்சாரம் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி அங்க வந்து உட்கார்றாங்களா இல்லையா? ராகுல் காந்திக்கு இப்பதானே பிளான் போடுறீங்க. மு.க. ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டம் எங்க இருக்கோ அங்க போலாம் அப்படின்னு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்களா? மனசு இல்லையா, இல்ல வெறுக்கிறீங்களா? இது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யணும் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி யாரு? திமுக. இருங்க, திமுக ராகுல் காந்தி யாரு? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி யாரு? ஏங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தாங்க ப்ரோகிராம்ஸ் வந்து பிளான் ஆஃப் இது எதிர்க்கட்சி தலைவருங்க. இன்னைக்கு பாராளுமன்ற சரி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியே காங்கிரஸ் கமிட்டி ராகுல் காந்தி போக வேணாம்னு சொல்லிச்சா? கேட்டுட்டாரே, அங்க பாருங்க, கேட்டுட்டாரே. காங்கிரஸ் கமிட்டி போக வேணாம்னு சொல்லிச்சா? நான் ஒரே ஒரு கேள்வி இவரு நீங்க சொல்றீங்க, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லிட்டோம். அதான் இன்னைக்கு சொல்றாரு, திடீரென்று ஒரு அவசரமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அது பற்றி அவர் ரொம்ப கூர்மையா விசாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்றாருல. இதுக்கு முன்னாடி கேரளா எலெக்ஷனுக்கு வந்தாருல, இங்க வந்துட்டு தானே போனாரு. பாண்டிச்சேரிக்கு வந்தாருல, கோயம்புத்தூருக்கு வந்தாருல, அப்ப பேசக்கூடாதா? ஏங்க அப்பாயின்மெண்ட் இல்லைங்க. இது என்ன டெல்லிக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலீங்க. யாரோட அப்பாயின்மெண்ட் இல்ல, தப்பிச்சு ஓட முடியாது. இருங்க, அப்பாயின்மெண்ட் இல்ல, நீங்கள யாரோட அப்பாயின்மெண்ட் இல்ல? ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? இப்போ நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? நான் சொல்றேங்க, எங்களுடைய அகில இந்திய தலைமை அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? முடிவு செய்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நீங்களா யார் கொடுக்கல? அத தெளிவா சொல்லுங்க. ஏங்க 2 பேருமே வந்து 2 கட்சிகளும் அவங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே பிரச்சாரம். யார் தலைவர்? அவங்க ஏங்க திமுகக்கு யார் தலைவர்? காங்கிரஸ்க்கு யார் தலைவர்? அவர்கள் தலைவர். அவர் வந்து டிசைட் பண்ணி அவர். சரி, காங்கிரஸ்ல யார் தலைவர்? காங்கிரஸ்ல இப்ப அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் இருக்காரு. அப்ப கார்கே தான் வேணாம்ன்றாரா? சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் போடலையா? சொன்னாங்க. நீங்க தானே சொல்றீங்க, கட்சி தலைவர்கள் முடிவு எடுப்பாங்கன்னு. பாத்துக்குவாங்க, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எங்க தலைவர் என்ன புரியல, என்னமோ சொன்னீங்க. சிபிஐ இல்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்களே சார், அதான் சொல்றேன். பரவாயில்லை சொல்லுங்க. இத நான் சொல்றேன். பரவாயில்லை சார், அதான் சொல்றேன். இருங்க, அதான் சொல்ல வரேன். சிபிஐ, இடி, ஐடி ஏற்கனவே துரந்தார்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே ஓபிஎஸ் துரந்தார், வைத்திலிங்கம் துறந்தார், நிலோஃபர் துறந்தார், அடுத்தது அன்வர் ராஜா துறந்தார், 20 அமைச்சர்கள் துறந்தார். எப்ப வழியை திறக்க போறீங்க? ராகுல் காந்தி திறக்க போறீங்க? மனோஜ் பாண்டியன். ராகுல் காந்தி ஏன் மு.க. ஸ்டாலினோட ஒரே மேடையில ஏறலன்னு கேட்டா என்னென்ன கதை பேசுறீங்க பாருங்க. ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினோட ஏன் ஒரே மேடையில தோன்றலை? இதுதான் என் கேள்வி. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அதனால என்னங்க உங்களுக்கு மறுபடியும் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு முறை சொல்லுங்க சார். நான் 10 வாட்டி பரவாயில்ல சார், சொல்லுங்க சார், கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. ஆனந்தமா இருக்கு, ஆனந்தப்பட்டீங்கல்ல. அதிமுக இருங்க, அதிமுக கூட்டணியில அமமுக வந்தோன்னு என்ன சொன்னீங்க? அவங்க எல்லாம் ஒரே மேடையில ஏறிடுவாங்களா? அவங்க எல்லாம் களத்துல ஜெல் ஆயிருவாங்களா? பாஜக வந்து ஆல்ரெடி வேணான்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா? பாமக அன்புமணி கட்சி யாராவது வேலை பார்ப்பாங்களா? என்னன்னு சொன்னீங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? பாமக ரெண்டாவா இருக்கு சார். ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினோட
ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினோடு ஒரே மேடையில பிரச்சாரத்திற்கு வருவாரா மாட்டாரா? ஒரே மேடையில் தற்போதைய நிலவரம் பிரகாரம் ஒரே மேடையில் எந்த ஒரு பிரச்சார குறிப்புகளும் இல்லை. இனிமேல் ஏன் இல்ல? அவ்வளவுதான். ஏங்க ஏன் இல்லன்னு எப்படி சொல்லுங்க? நேரமின்மை சார், நேரம் இல்லன்றீங்க. தலைவர் ஏன் இல்லன்னு சொல்றீங்கங்கறீங்க? ஏன் இல்ல? நேரம் இல்லைங்கிறது ஒரு காரணமா? ராகுல் காந்தி இங்க வரவே இல்லைன்னா சரி, ஓகே, அவருக்கு வந்து அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்றத்துல, அதனால இங்க வரக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். நாளைக்கும் அந்த டிபேட் போகத்தான் போகுது. ஆனா அந்த டிபேட்டுக்கு லீவ் போட்டு அவர் இங்க வராருல. ஏங்க எப்படியும் இருங்க சார், 2 நாளா டிபேட் போயிட்டு இருக்கு. நேத்துக்கு இன்னைக்கும் 2 நாளா பேசல. நாளைக்கு அவர் பார்லிமெண்ட்ல ஆப்சென்ட். கரெக்ட்டா? நாளைக்கு எதுங்க? நாளைக்கு இல்லையா? 18ங்க. நாளைக்கு இல்லையா சார்? இங்க வராரு 18ஆம் தேதி வராருல. அப்ப அங்க ராகுல் காந்தி ஆப்சென்ட். தொடர்ந்து நடக்குதுங்க. அடுத்த வாரமும் நடக்கும் சார். அங்கேயும் ஒண்ணும் பண்ணல, இங்கேயும் ராகுல் காந்தி இங்க மு.க. ஸ்டாலினோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ நின்னு ஒன்னா சேர்ந்து வாக்கும் கேட்கல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நான் என்ன சொல்றேன், எதையாவது சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் சொல்ற பேரழிவுக்கு அதிமுக பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வாக்கு போட்டு வந்திருக்காங்க. அதிமுக தமிழ்நாடு உரிமைகளை அடமானம் வச்சிட்டு வந்திருக்காங்க. சிரிக்காதீங்க சார். என்ன பேசுறீங்க? தோல்வி பயத்துல ஓட்டு போட்டு வந்து டீலிமிட்டேஷனுக்கு பேசுற பேச்சாது என்ன பேசுறீங்க? பாராளுமன்றத்துல அவ்வளவு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்ன தெரியும்? தலைவர் வந்து நாங்க ஜெயிப்போங்க. 40 இடத்துல 59 ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் எவ்வளவு நாளும் ஏமாத்த முடியும்? 234 ஒரே மேடையில் இல்ல தானே? ஒரே மேடையில் பொதுக்கூட்டத்துல கலந்துக்க போகாமல் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி 164 சீட்டை வாங்கி தோல்வி அடைஞ்சு திமுக கூட்டணி வர்ற ஒப்பீனியன் எல்லாமே 160 above. அதிமுக 160 வருது. அப்ப நான் சிரிக்கிறேன். இதே மேடையில நான் வந்து சிரிக்கிறேன். என்ன பேசுறீங்க? போய் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாக இருந்து கொண்டு பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டு வந்து அந்த ஆட்சியிலே போய் உட்கார்ந்து அந்த ஆட்சியிலே போய் உட்கார்ந்து உங்கள மாதிரி அடிமை யாரோ முடியும்? உங்கள மாதிரி யாருங்க அடிமையா முடியும்? பாஜகவோட அடிமையோட இருந்துட்டு மோடியினுடைய காலை பிடிச்சு தொங்கிட்டு மோடியினுடைய காலை பிடிச்சு தொங்கிட்டு இருந்த ஆளு நீங்க இன்னைக்கு சார் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். போய் சொல்றீங்க. ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டாங்களா? அதிமுகவோட இருங்க சார், ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் ஏன் ஆதரிச்சீங்க? கூல் டவுன். எந்த ஒரு ஒரு நிமிஷம் இருங்க கனகராஜ், ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் லிசன் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. அதிமுகவுக்கு மக்களவையில எம்பிக்கள் எத்தனை? அதிமுகவுக்கு மக்களவையில எம்பிக்கள் எத்தனை? ராஜ்யசபால இருக்காங்களா இல்லையா? மக்களவையில தான் இன்னைக்கு ஓட்டு எடுப்பு நடந்துச்சு. ராஜ்யசபால இருக்காங்களா இல்லையா? மக்களவையில தான் சார் ஓட்டு எடுப்பு நடந்துது. ராஜ்யசபால நடந்துச்சா? ராஜ்யசபால ஓட்டு எடுப்பு நடந்துச்சா? ஆமா, ரெண்டு சபையில தான் வரும். ரெண்டு சபையில தான் வரும். மக்களவையில தான் சார் வந்திருக்கு. விவாதம் லோக்சபால ஆரம்பிச்சு ராஜ்யசபாவுக்கு வரும். சார் நான் என்ன சொல்றேன், மக்களவையில சார் மக்களவையில அதிமுக எம்பிக்களே இல்ல. அதிமுக எம்பிக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏங்க டீலிமிட்டேஷன் ஆதரவு கொடுத்தீங்க? ராகுல் காந்தி தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கப்படுது. எப்படி நீங்க தமிழ்நாட்டு உரிமை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அடிமையான உரிமையை பத்தி பேசுறாரு. கச்சத்தீவை தாரவாத்தீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க. பாதிரியா தாரவாத்தீங்க, அன்னைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சார் உரிமையை பத்தி பேசுறது அவர் அருகதையே கிடையாது. வர இருங்க கனகராஜ், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பத்தி சொல்லுங்க. காங்கிரஸுக்கும் அருகதை தகுதி கிடையாதுங்க. 23ஆம் தேதி நீங்களாவது நான் சொல்றேன் கேளுங்க சார். ரொம்ப சுருக்கமா கேட்டிருங்க நந்தகுமார், ரொம்ப சுருக்கமா. வர உங்க ஆடியோ கேட்கல, நான் திரும்ப வரேன். ஹரிஹரன் சொல்லுங்க சார் சொல்லுங்க. மனோஜ், இப்ப எனக்கு 2 கேள்விதான். ரொம்ப சுருக்கம். தமிழ்நாடு தமிழர் உரிமையை பத்தி பேசுறதுக்கு இப்போ இலங்கை தமிழர்கள் படுகொலை நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்ன, யார் ஆட்சியில நடந்துச்சு? கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாங்க. அதே சமயத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸ் முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த இடத்துல
டின்பிகாங்கிற ஒரு சின்ன இடம் வந்து பங்களாதேஷ் கூட உடன்படிக்கை ஏற்படுறதுக்காக அவங்க மத்திய காங்கிரஸ் முயற்சிக்கும் போது மாநில காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய உரிமையை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த 74 தீர்மானத்தை எதிர்த்து போராடி அதை நிறைவேற்றவே விடல. அப்ப 74ல கொண்டு வந்தது அந்த அக்ரிமெண்ட் வந்து அது வந்து டின்பிகா காரிடர்னு பேரு. 1995ல தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அது மாநில உரிமைக்காக போராடுறது. அதே மாதிரி கல்வியை வந்து நீங்க எமர்ஜென்சி பீரியட்ல வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் வச்சீங்க. அப்ப எந்த இடத்துல வந்து இன்னைக்கு இருக்கு? அடுத்தது 2வது டீலிமிட்டேஷன் போது ஐயா போன தடவை ஸ்டாலின் அவர்களே பேசும்போது என்ன சொல்றாருன்னாக்கா, அந்த கார்மிக ரிப்போர்ட்டை வச்சு முதலமைச்சர் எல்லாம் கூப்பிடும் போது அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி போடணும்னாரு. இப்ப ஏற்கனவே இது 53 வருஷம் கடந்து வந்து பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறோம். 71ல நம்மளுடைய மக்கள் தொகை 55 கோடி. இப்ப 2011ல 121 கோடி. இப்ப வந்து ஒரு ஏறக்குறைய 148 கோடி. அப்ப 55 கோடியில இருக்கும் போது இருந்த 543 பேர் இப்ப இது 53 வருஷம் கழிக்கும் போது இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இது 2வது அன்னைக்கு நம்ம வச்ச கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய ப்ரொபோர்ஷனேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7.18%. 39 எம்பிக்கு வகுத்தல் 543 போட்டீங்கன்னா 7.18. அதை வந்து கொடுத்தாகணும். நம்மளும் அதைத்தான் கேட்டோம். எங்களுடைய தமிழகத்தினுடைய உரிமையை ப்ரொபோர்ஷனேட்டை குறைக்க கூடாது. இன்னைக்கு அதே மாதிரி 59 ஏற்கும் போது இப்ப இது 7.23%. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம சவுத் நார்த் டிவைடுக்காக புரியுது. அதுக்கு அவர் 2வது சுற்றுல ஒரு பதில் சொல்லுவாரு. நான் வரேன் நந்தகுமார் சார். அப்ப இது காங்கிரஸ் வந்து கை கழுவி விட்ட பிரச்சனையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் சார் அவங்க காரணம் இல்லாம அதை சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுக்கு நம்ம ஈல்டாக வேணாம். நான் வரேன் நந்தகுமார் சார். நான் இன்னும் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. நான் திரும்ப வரேன். ஹரிஹரன் ராஜா, இப்ப என்னன்னா ராகுல் காந்தி இங்க வந்தாலும் சரி வராட்டையும் சரி அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளவு இது இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படியே இந்த பக்கம் அதிமுக கூட்டணியை அதுல பொருத்தி பார்த்தோம்னா மோடி வந்தாரு, கிட்டத்தட்ட 4 முறை பொதுக்கூட்டம்லாம் அவங்க போட்டு ரோட் ஷோலாம் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கிற தொண்டர்கள் உற்சாகமாவாங்களா, இல்ல திமுக கூட்டணியை பார்க்கிற தொண்டர்கள் உற்சாகமாவாங்களா? 45 நிமிஷமா ராகுல் காந்தி அண்ணா மாதிரி என்னையும் பேச விடாம நீங்க எல்லாம் அப்படியே கம்முன்னு உட்கார வச்சுட்டீங்க. வடிவேல் என்ன துபாய் காமெடி பார்த்துருப்பீங்க. எங்கள் ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பித்தா என் மதர் பெரிய கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க ஆட ஆரம்பித்தா அவங்க ஆட என் ஃபாதர் ட்ரம்ஸ் அடிக்க நானும் என் பிரதர் உட்காந்து ரசிக்க. அப்படித்தான் இதுவரை திமுக கூட்டணி பற்றியும் திமுக அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சது. ஒரே விஷயங்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் ஏன் போட்டு அவரை ரொம்ப நெருக்கிறீங்க? நான் ரொம்ப உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகல, எப்படி வெளியே சொல்றது? இவர் டெல்லி கிளம்பி போறாரு, அங்கேயும் ஒன்றும் அறுவடை பண்ண முடியல. இவர் கிளம்பி பீகாருக்கு போறாரு, அங்கேயும் ஒன்றும் அறுவடை பண்ண முடியல. அவர் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராரு, ஒண்ணுமே அறுவடை பண்ண முடியல. இவர் மை டியர் பிரதர்ன்றாரு, அதோட அவர் பிரதமர் கனவே இன்னைக்கு மண்ணோட மண்ணா புதைக்கப்பட்டுருச்சு. இவங்க 2 பேருக்குள்ளேயே கெமிஸ்ட்ரி இல்லை. யார் முதுகுல யார் ஏறி சவாரி செய்யலான்னு அவங்கவுங்க போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. 2மே மண்குதிரை. பாவங்க ராகுல் காந்தி அண்ணன் இன்னைக்கு அரசியல் நிலையற்ற சூழ்நிலையில இன்னைக்கு இந்திய நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குன்னு தெரியாம அதை தேடுகிற பணியில அவர் தீவிரமா இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல நீங்க எல்லாம் கேட்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி ஓகே, கேட்டுட்டோம். சரி ஓகே, எங்க கட்சிக்காரங்களுக்காக நாங்க வரோம்னா ஒரு நாளைக்கு வரவும் செய்யறாரு. ஆனா இங்கதான் என்னன்னா, ஒருவேளை அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டே இருக்காரு, அங்க வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அங்க இணக்கமே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி கெமிஸ்ட்ரியே இல்லை அப்படிங்கறத அவரும் பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணனா அப்ப அதெல்லாம் உண்மைதானே நல்ல மக்கள் நினைப்பாங்க? இல்ல சார், அதை அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல ராகுல் அண்ணனுக்கு சென்டிமெண்டா அவர் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரோ எங்கெல்லாம் பேசுறாரோ சாதா தோல்வி படுதோல்வியா மாறுது. எல்லா மாநிலங்களையும் பார்த்துக்கலாம். நீங்க அவர் ஸ்டாலின் சொல்லிருப்பாரு, இங்க நானே ஒரு தர்தரமா இருக்கேன். இல்ல ஹரி, இல்ல நானே இருங்க சார், நானே அதை கண்டிக்கிறேன். மாதிரி வார்த்தைகள் தப்பான வார்த்தை ஒண்ணும் இல்ல. நீங்க திரும்ப வாங்க. ஸ்டாலின் சொல்றது அவர் வந்து அடிமைன்றார், அது தப்பான வார்த்தை இல்ல. ரைட்டுங்க, ஓகே விடுங்க. ராகுல் அண்ணன் அவர் வருடங்கள் எல்லாம் அவர் பேசுற இடத்துல எங்க செல்வாக்கு பெற வாய்ப்பு இல்லாம சூழ்நிலை. ஸ்டாலின் அண்ணன் உள்ளூர்ல இருந்துட்டே செல்வாக்கு இல்லாம இருக்காங்க. செல்வாக்கே அது இருவர் சேர்ந்தால் என்ன, மேடையில் நின்றால் என்னன்னு அவங்க மைண்ட் வாய்ஸ். ஆனா வெகுஜன மக்கள் நீங்க எதிர்பார்க்கறது போல ஒரு கூட்டணி எப்ப ஒரு பப்ளிசிட்டி ஆகி எப்ப அது ஒரு ஆக்டிவேஷனுக்கு வரும், அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் மேடையில சேர்ந்து மக்களை பறைசாற்றும் போதுதான் அதனுடைய வெற்றியோடைய சதவீதம் உயரும். இங்க தோற்க போறோன்ற ஒரு முடிவுல இவங்க பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க ஆடு கொடுப்பாங்க.
நீ பண்ணது ஃபுல்லாவே கேடு, உனக்கு ஒரு ஆடு ஒரு கேடான்னு மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு ஒரு வாசகத்தை ஸ்டாலின் ஐயா வைக்கிறாரு. அங்க இருந்து விமர்சனம் தொடங்குது. நீங்க ராகுல் ஐயா வரை ஏன் போறீங்க? ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றாரு. இப்ப மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் ஸ்டாலின் தோற்கட்டும் தமிழ்நாடு ஜெயிக்கட்டும். இந்த வாசகம் தான் தமிழ்நாடு முழுவதும் போது தமிழக மக்கள் மனதில் ஏறிடுச்சு. இன்னொன்று எடப்பாடி அண்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி, எடப்பாடி அண்ணனுடைய ராஜதந்திரம், எடப்பாடி அண்ணனுடைய மக்களை சார்ந்த அணுகுமுறை, எடப்பாடி அண்ணன் சொன்ன வாக்குறுதி இன்னைக்கு சாமானியர் மக்கள் மனதெல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. சாமானியர் மக்கள் வீட்டிலலாம் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு ஈகோன்றது மட்டும் இல்லை, ஸ்டாலின் ஐயா இன்சல்ட் பண்ணிட்டாரு. அது மறந்துட்டீங்களே நீங்க? யார? காங்கிரஸ் கட்சியை 80 நாள் பஸ் ஸ்டாண்ட் வாசல் நின்றதை மறந்துட்டீங்களா நீங்க? அறிவாலயத்து பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க சீட்டுக்காக நின்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? இதே கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்க அறிவாலயத்து வாசல்லே நின்று காத்து கொண்டு தேவடு காத்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? எல்லாருக்குமே ஒரு வழி இருக்கும் இல்லைங்க? அது ஒண்ணு இபி ஆபீஸ் இல்லையே, இடி ஆபீஸ் இல்லையே, அது ஒண்ணு ஐடி பாவம். அதாவது ஆபீஸ் இல்லையே. அண்ணன் கிட்ட நீங்க வந்ததுல இருந்து ஒன் மார்க் क्वेश्चन தான் கேட்டீங்க. ராகுல் ஐயா ஏன் வந்து ஸ்டாலின் ஐயாவோட மேடையில ஏறல? இதற்கு பதிலே சொல்ல முடியல பாருங்க. காரணம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்க முடியலங்க. அப்படி ஒரு 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 இந்திய அளவுல இல்ல சார். இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சண்டை வந்தா கூட திடீர்னு போய் இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான். அதுக்காக நேர்ல பார்க்கும்போது கூட அவங்க எதுவும் சிரிச்சுக்க மாட்டாங்க. நீ என்ன மறுபடியும் ஃபாலோ பண்ணு, அப்பதான் நான் கூட பேசணும். சின்ன குழந்தை மாதிரி இல்ல இருக்கு நீங்க சொல்றது. அப்படியே அவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சார். இல்ல ராகுல் அண்ணன் முடிவே பண்ணிட்டாரு. நீங்க எங்கெங்கெல்லாம் வந்தீங்களோ அங்கெல்லாம் எனக்கு படுகுழி ஆயிடுச்சு, படு தோல்வி ஆயிடுச்சு. நான் எதுக்கு உங்களுக்கு வந்து பார்க்கணும்? நான் எதுக்காக பிரச்சாரம் பண்ணணும்? என் கட்சிக்காரங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டீங்க? நீங்க சொன்ன வாக்குறுதியில எதை நிறைவேற்றி இருக்கிறீங்க? சரி சரி, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு, உதயநிதி அவர்கள் ஒரு தொகுதியில நிற்கிறாங்க. இவங்களாலே இவங்க ஆட்சியை பத்தி பேச முடியலையே, இவங்களாலே இவங்க ஆட்சியோட சாதனை பத்தி சொல்ல முடியலையே, இவங்க கட்சி வேட்பாளர்கள் ரோட்ல போய் மக்களுடைய வாக்கு சேகரிக்க முடியலையே. ராகுல் ஐயாவுக்கு இவங்க வச்சிருக்க ஏ4 ஷீட்ல எந்த ஏ4 ஷீட் கொடுத்து பேச வைக்கிறது? சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்ல என்னன்னா, திமுகவுக்கு தான் காங்கிரஸுக்கு வந்து திமுகவை தான் பிடிக்கலன்னே வைங்களேன். அவங்க கூட ஒரு இணக்கம் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை. மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, தேமுதிக இருக்காங்க, அதுக்கப்புறமா விசிக இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னா இந்தியா அலையன்ஸ்ல வந்து எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க இவ்வளவு வருஷமா. அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஏன் அதை வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்க்கு வரல? நீங்க சமீபத்தில் வரக்கூடிய இன்டர்வியூஸ், விடுதலை சிறுத்தை பேசுவது, மதிமுக பேசுவது, அந்த முஸ்லிம் இயக்கங்கள் பேசுவது, இதெல்லாம் நீங்க பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க சார். என்ன நீங்க 5 சீட்டு கொடுத்துருவீங்க சார்? மக்கள் தான் கஷ்டத்துல இருக்காங்கன்னு பிரச்சாரத்துல சொல்றீங்க, கூட்டணி கட்சி கஷ்டத்துல இருக்குங்கிறீங்களா சார்? இஷ்டப்பட்ட கூட்டணின்னு சொல்லி அண்ணவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. விடுதலை சிறுத்தை நிக்கிற இடத்துல திமுகவே வேலை பார்க்கல, இது தெரியுமா உங்களுக்கு? மதிமுக நிக்கிற இடத்துல திமுக வேலை பார்க்கல, காங்கிரஸ் நிக்கிற ஒரு இடத்துல காங்கிரஸே வேலை பார்க்கல. சிரிக்காதீங்க, உண்மை அதுதான். காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் உள்ளடி வேலைகள் அதிகமாக இருக்கு. போராடுறாங்க. காங்கிரஸ் கட்சி நிக்கிற இடத்துல காங்கிரஸ் வேலை செய்யல, விடுதலை சிறுத்தை நிக்கிற இடத்துல திமுக வேலை செய்யல. இது பேர் ஒரு கூட்டணியா? இப்ப தனியா நின்று போயிருக்கலாமே. பழி வாங்குறது, வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க. 80 நாள் காக்க வச்சதுனால வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப இதனால பாதிக்கப்படுறது திமுக மட்டும் கிடையாது இல்ல, காங்கிரஸ் அவங்களே பாதிக்கப்படுறாங்கல்ல. அவங்களே இறங்கி வேலை பார்க்கலன்னா இப்ப 28 தொகுதியை போராடி வாங்கி என்ன பிரயோஜனம்? அவங்களே தோத்து போயிருவாங்கல்ல. தொகுதியை பாத்தீங்களா இல்லையா நீங்க? எதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்களோ ஸ்கிராபிளுக்கு போறதெல்லாம் இவங்க தள்ள கட்டினா அவங்க எப்படிங்க வேலை செய்வாங்க? எல்லா காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய குமுறல் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். 28 ஏன் நம்பர்ஸ் பாக்குறீங்க? உள்ள நோண்டி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, உரிக்க வெங்காயம் கதை தான். ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் கட்சி ஜெயிப்பதாக இல்ல. செல்வ பிறந்தகை அண்ணன் அவர் சார்ந்த ஒரு 5-6 பேரை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி கொண்டு போய் அடகு வச்சுட்டாரு. ராகுல் ஐயா பர்மிஷன் இல்லாம, ஓனரோட பர்மிஷன் இல்லாம மேனேஜர் காங்கிரஸ் கட்சி அடகு வச்சுட்டாருங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு எல்லாருமே. நான் முடிச்சிடுறேன், ஒரு சுருக்கமா சொல்லிருங்க. சத்தியம் செய்து ஐயா ஸ்டாலின் வந்தாரு, மக்களுக்கு என்ன செய்தாரு? சதி செய்தாரு.
அதே சதியை தான் கூட்டணி கட்சிக்கும் சத்தியம் பண்ணார் எம்பி எலெக்ஷன்ல. கண்டிப்பா அதிக சீட்டு கொடுப்போம், கண்டிப்பா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கண்டிப்பா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சீட்டை குறைக்கக்கூடிய வேலைகளை ஸ்டாலின் செய்தாரு. இன்னொன்னு, இவங்க நடைமுறைக்காக திமுக சார் நான் பேசவே ஆரம்பிச்சு நடைமுறைக்காக திமுக பேசி இருக்குதா இல்ல நரேட்டிவ்காக திமுக பேசி கொண்டிருக்கா? சமூக நீதின்னு பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க, பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க, சிறுபான்மை பாதுகாப்புன்னு பேசுவாங்க, மாநில சுயாட்சின்னு பேசுவாங்க, மொழிப்போர் கொள்கைன்னு பேசுவாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கா? நடைமுறை நடத்திட்டு இருக்காங்களா? ஒரு நரேட்டிவ் செட் பண்ற வேலையை திமுக இன்னைக்கு எடுத்து செய்து திமுகவோட ஒரே அஜெண்டா, நான் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும். எந்த கூட்டணி எந்த கட்சி எப்படி போனா எனக்கு என்ன? இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி எக்ஸஸா ஜெயிச்சா அடுத்த முறை டிமாண்ட் பெரிய அளவில் வைக்கிறாங்க சார். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி 28ல ஒரு 20 ஜெயிக்குதுன்னு வைங்களேன், அடுத்த முறை டிமாண்ட் பெருசாகுது இல்ல. இவங்க டிமாண்டை குறைப்பதற்காக இருக்கிற ஸ்கிராபை எல்லாம் இவர்கள் தலையில் கட்டி 5க்குள் ஜெயிப்பதற்கு சிங்கிள் டிஜிட்ல இவங்க ஜெயிச்சாதான் அடுத்த முறை நம்ம புடியில இருப்பாங்க அப்படின்றது திமுகவுடைய நோக்கம். இன்னொன்னுங்க, திமுக இன்னைக்கு ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஆட்சியே இல்ல, நான் எதுக்கு உங்களை பார்க்கணும், நான் எதுக்கு காப்பாத்திக்கிறதுக்கே பெருசா இருக்கு. நானே இந்த பீச்ல நிக்கிற மாதிரி பிள்ளை கைத்து மேல நிக்குது பார், ஒரு வயசு சோத்துக்காக எவ்வளவு உழைக்குது பாருன்ற மாதிரி அந்த கேண்டிடேட்ஸ் ரோட்ல போக முடியலங்க. இன்னைக்கு ஒரு வேட்பாளர் கூட ஆட்சியில் நடந்த சாதனையோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் செய்ததெல்லாம் பேச முடியலங்க. ஒரு இது இன்னும் எங்க அன்னிக்கு நாங்க சல்யூட் போடுறோம். அன்னி அவர்கள் அந்த கூட்டணியை கரையேற்றுவாங்கன்னு நினைச்சோம். அன்னி அவர்கள் அதை உள்ள கொண்டு போய் பாதாளத்தை தள்ளக்கூடிய வேலைகளை அன்னி செய்யறாங்க. ரெண்டே விஷயம் தாங்க இருக்கு. தேமுதிக மட்டும்தான் அதை பண்ணுதா இல்ல காங்கிரஸும் சேர்ந்து அதை பண்ணுதாங்கிறதையும் இல்ல சார். அவங்க சைலண்ட் ஆபரேஷன். அன்னி அவர்கள் நேரடி துப்பாக்கி, காங்கிரஸ் அவர்கள் இந்த பக்கம் கட்டி பிடிப்பாங்க, இந்த பக்கம் கத்தி வச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறதையும் பத்தி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவிருக்கும். ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள்னு திமுக சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணிக்குள் வெடித்திருக்கும் இந்த ஸ்டாலின் ராகுல் ஈகோ மோதலால் கட்டாய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த தயாராகிவிட்டதா காங்கிரஸ்ங்கிற கேள்விக்கு தான் கருத்துரையாளர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. குர்ரால் கோபிநாதன் சார், ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தி வரமாட்டாருன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அது வாய் வார்த்தையா தான் வந்திருக்கு. நாளைக்கு அதை ஆக்ஷனா களத்துல மக்கள் பார்க்கும் பொழுது, அவர் தனியாகவும் இவங்க தனியாகவும் பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி கட்சியினர் திமுக தொண்டர்கள் சுணக்கம் ஆயிடுவாங்களா? ஏற்கனவே ஆயிட்டாங்க. இனிமே சுணக்கம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, என்னென்ன காங்கிரஸ் தொண்டர்களே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் வேலை செய்யக்கூடாது, அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே போல திமுக தொண்டர்கள் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு இந்த குழப்பம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஒரு அருமையான இது நந்தகுமார் சொன்னாரு, நீங்க இதுல பெண்ணகரத்துல நீ தமிழ்குமரனை கொண்டு போய் நிறுத்துறீங்க. அந்த அசினா சயத் அதானே கேக்குது. அசினா சயத் வந்து நான் இவ்வளவு காலமா நாங்க போராட்டம், நான் காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு இருக்கேன், நீங்க பிஜேபியில வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு மைனாரிட்டி கமிஷன்ல இடம் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இதுல இருக்கிற 3 நாளைக்கு முன்னாடி வந்தவருக்கு நீங்க சீட்டு கொடுக்குற, எனக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன கட்சி நடத்துறீங்க? அவங்க எதிர்க்கிறாங்க கட்சிக்குள்ளேயே. அதையா நம்மவே சொல்லிட்டு லீட் லிமிடேஷன் இருக்கு. அதை பத்தி தெளிவாக இன்றைக்கு பிரதமரே அங்க சொல்லி இருக்கிறார். நீங்க திரும்பவும் நீங்க அதை பேசி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க உரிமைகள் என்று பேசும்போது இந்த தமிழ்நாட்டுல காவிரி உரிமை எப்படிங்க போச்சு? 1974 அந்த ஒப்பந்தத்தை நீட்டிருந்தா நீங்க 225 சென்டிமீட்டர் நமக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். அதை நிறுத்தியது, அங்கு போட்ட வழக்க வாபஸ் வாங்கினது யாரு? கருணாநிதி. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நீங்க மன்னார்குடி ரங்கநாதனோட சேர்ந்து அந்த வழக்கை தாக்கல் செய்தார்கள். நீங்க என்ன 1.5 லட்சம் தமிழர்கள், நான் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது நேரடியா பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்லையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் வச்சிருக்கோம். ஒரு இடத்துல கூட கருணாநிதியினுடைய படம் கிடையாது. என்ன கேட்டா, எங்களுக்கு அவர் செய்த துரோகம் போல வேற யாருமே செய்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் தமிழர்கள். தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் நீ கொண்டு குவிச்சிட்டு இன்னைக்கு நீ எங்க உரிமைக்கு போராடுறோம் யார்? நீ வாஜ்பாயா அவருடைய
சுடுகாடு வரைக்கும் அழைச்சிட்டு வந்து மறுநாளே கொண்டு போய் காங்கிரஸோட கூட்டணி வச்ச திமுக அவர்களுக்கு போய் நீ உரிமையை காரணங்களா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பவாதிகள், தங்களுடைய பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். அதை தான் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அந்த தொண்டர்களை புரிந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கூட்டணி தொண்டர்களுக்கும் அது நல்லாவே புரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் இந்த தேர்தலில் காங்கிரசும் திமுகவுடன் சேர்ந்து படுதோல்வி அடையும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இதற்கு முன்பு இதே போல மறைந்த புரட்சி தலைவர் திரு ஜெயலலிதா அவர்களும் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களும் ஒன்றாக தேர்தலை சந்திக்கும் போது தனித்தனியாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்று நாட்டு மக்களுக்கு நல்லாவே நீங்க காங்கிரஸ்காரர் தான், நல்லாவே தெரியும். இல்ல என்ன பேசுறீங்க? தமிழ்நாட்டுக்காரர் தானே, காங்கிரஸ்காரர் தானே. இதே போல அபத்தமா இருக்கு. இதே போல நடந்தது. அது மட்டும் இல்ல, அபத்தமா இருக்கு. நான் ராஜீவ் அருமத்தலைவர் ராஜீவ் காந்தி இழந்திருக்காங்க. அததான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல சம்பந்தப்பட்டதுங்க. இல்ல கனகராஜ் சார், I am very sorry for this. இல்ல இத நான் அனுமதி முடியாது. நோ நோ சார், நந்தகுமார் சார், அண்ணா அறிவாலயம் வந்து பேசுங்க சார். இல்ல இல்ல கனகராஜ் சொன்னாரு. அது வானவில் ரொம்ப அபத்தமா இருக்கு. இப்படி பேசுறது ரொம்ப அபத்தமா இருக்கு. 7 கட்சிகள் இருக்கு. 7 கட்சிகள் போன்ற வானவில் திமுக எவ்வளவு சட்ட ஒழுங்கு பார்த்து ஒரு கூட்டணி கட்சியை நீங்களே பயப்படுறீங்கங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. தெரியுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? சாரி தலைவர்கள், I am extremely sorry for this. ரொம்ப அதனால இழந்தோன்னு எங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு நல்ல வழி. எங்க தலைவர் இழந்திருக்கோம். நாங்க எங்க தலைவர் இழந்திருக்கோம். ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி உயர் தமிழ் மாநில போயிருக்காங்க. அபத்தமா இருக்கு கனகராஜ். அன்னைக்கு நடந்தது என்ன? அந்த அறிவாளர்களோட நீ கட்டி பிடிச்சது சொல்லுங்க. என்ன இல்லையா? கட்டி பிடிச்சது சொல்லுங்க. திமுக கட்டி பிடிச்சது அறிவாளர்கள். ப்ளீஸ் கனகராஜ் ப்ளீஸ் ஸ்டாப். சொல்லுங்க நந்தகுமார் சார். இப்ப நான் 2 பாயிண்ட் குயிக்கா ரொம்ப சுருக்கமா. திமுக கூட்டணிக்கும் வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி சமாளிக்கிறத விட அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து தலைவிரிச்சு ஆடுது. மற்ற இடத்துல மக்கள்கள், அதாவது தொண்டர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், தலைவர்கள் சமாதானப்படுத்துவாங்க. ஆனா இங்க கட்சி தலைவர்கள் இடத்துலயே வந்து பெரிய பிணக்குகள் இருக்கிறதுனால அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டகனிஸ்டிக் அலையன்ஸா மாறிடுச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம். அவரு வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்ற அவருடைய முழு வேலை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் ரிட்டையர் ஆகிறதுக்காக தான் இப்படி வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு சொல்றாரு. ஆனா உண்மையான சண்டை இங்க என்னன்னாக்கா மன்னராட்சிக்கும் மக்களாட்சியா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழகத்துல சண்டையே ஒழிய தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் சண்டை. மக்களாட்சியா மன்னராட்சியாங்கிற சண்டை தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஹரி, ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இந்த 3 வார்த்தை தான் இன்னைக்கு தேர்தல் களம் என்று வந்தவுடன் இவங்க திமுக கட்சிக்காரங்க அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து தான். 5 வருஷமா நம்மள என்ன ப்ரே பண்ணோம்? வேக்கப் ஸ்டாலின், வேக்கப் ஸ்டாலின், எதையாவது ஒன்று பண்ணுங்க, வேக்கப் ஸ்டாலின். அதற்கு ஒரு உடன்பட்டு வரல. இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பேக்கப் ஸ்டாலின். ஸ்டாலின் ஐயாவை பேக்கப் பண்ணால்தான் தமிழ்நாடு டேக் ஆஃப் ஆகும், தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படின்ற நோக்கத்தோட. இன்னொன்று, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி என்னென்னமோ போகாத ஊருக்கு வழி தேடக்கூடிய வேலைகளை இந்த திமுக கூட்டணி செய்து டீலிமிட்டேஷனால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? தமிழ்நாட்டில் உள்ள அந்த 7.2% அதாவது ஒரு பெரிய விவாதம். அதுக்குள்ள அதிகமான என்னன்னு தெரியல, நியூ எஜுகேஷன் பாலிசி என்னன்னு தெரியல, ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியல, டீலிமிட்டேஷன்னா என்ன எதுவுமே தெரியல. தெரியாதவர்கள் எதற்கு தெரிந்தது போல ஒரு பாவலாவை காட்டணும்? இப்படி ஒரு நாடகத்தை டெல்லியில் நடத்தியதால் தான் உங்களை ஓரம் கட்டி மக்கள் உட்கார இவர்களுடைய அவதூறு அரசியல் தான் இவர்கள் இன்று அனாதையாக டெல்லி அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே வேளையை தமிழ்நாட்டில் சார் இது வேஸ்ட் ஆஃப் டைம்.
அதிகமான நேரம் கொடுத்தா இந்தியாவுடைய 50 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. தயவு செய்து என்னோட 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து சுருக்கமா சொல்லி முடிங்க. ஒரே கருத்து தான். டெல்லியில இவங்க என்னென்ன பலூன்லாம் விட்டாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் செல்லுபடி ஆகல. இன்னைக்கு டெல்லியில இவங்களுடைய இருப்பே கிடையாது. இன்னைக்கு டெல்லி அரசியலும் இவங்க விருப்பு கிடையாது. பேசி பேசி லைம்லைட்டுக்கு வரணும்னு துடிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப கூட 600 வியூஸ் 700 வியூஸ் கூட வரல இவங்க பேசிய ஒரு காட்சிகள் எல்லாம். நாங்கள் சாதாரண தொண்டர்கள், நாங்க பேசினா லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. ஆமா, லட்சக்கணக்கான யூடியூபர் வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு கேவலத்துல காங்கிரஸ் கட்சி யூடியூபர் கட்சி நடத்துறாங்க. இருங்க சார், நாட்டு மக்களுக்கு டெல்லியில் இவர்கள் கதை முடிந்தது. இவர்கள் படம் படு ஃபெயிலியர். அதே வேளையை இன்று திமுக செய்ததின் விளைவு இன்னைக்கு அவருடைய அழிவு பாதைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. சாமானியன் ஆட்சிக்கு வருவார்கள். உங்களை வெற்றி விழாவுக்கு பதவியேற்பு விழாவுக்கு ஒரு பாச தரும். தயவு செய்து அந்த பாச வந்து உட்கார்ந்து தமிழ்நாடு பாஸ் ஆக வேண்டும் என்கிற வேண்டுதலோடு நான் நிறைவு செய்கிறேன். பார்க்கலாம் ராகுல் காந்தி வராரா இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து மேடை ஏறாதது திமுக கூட்டணி தொண்டர்கள் எவ்வளவு சோர்வடைய செய்யுதுங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரங்கத்திற்கு அந்த கருத்துக்களை கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.